கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஒரு செய்தி. ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு பெண் பணிபுரிந்து கொண்டே கல்லூரியில் வேலை பார்த்து வந்திருக்கின்றது. அங்கு உள்ள சிஇஓ அந்த நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அடிக்கடி அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து கொண்டே இருந்திருக்கிறான். அந்த பொண்ணும் சமாளித்து கொண்டே இருந்திருக்கின்றது. சிலுமிச வேலைகள் செய்வது, வாட்ஸ்அப்பில் ஆபாசமான வீடியோவை போடுவது, படங்களை அனுப்புவது, இப்படி தொந்தரவு செய்து கொண்டே இருந்திருக்கான். அந்த சிஇஓவான பிரசன்னா, அவன் பேர், அந்த பிரசன்னா இப்படி ஒரு சில்லறத்தனமான வேலைகளை அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு பெண் கஷ்டத்தினுடைய அடிப்படையில் தானே பணிபுரிந்து கொண்டும் படித்து கொண்டே இருந்திருக்கின்றது. அப்போ நம்பித்தானே அது இருந்திருக்கின்றது. இந்த மாதிரி காவாலிகள் இந்த வேலைகளை செய்திருக்கார்கள். சிஇஓவாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் உள்ள இப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அசிங்கமான செயல்களை செய்திருக்காங்க அந்த பிரசன்னா. இது தவிர அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்திருக்கிறார். அது ஒரு கட்டத்தை பொறுத்து கொண்டு இருந்தது. திடீரென்று பாலியல் பலாத்காரம் வரைக்கும் வந்துவிட்டார் என்று காவல்துறையை நாடி கம்ப்ளைண்ட் செய்து, அதற்கு பிறகு அந்த நபரை தேடும்போது அவனுக்கு எஸ்கேப்பு, ஆளை எங்கே ஓடி தலைமறைவாகிவிட்டான். இது என்ன நடக்குது தமிழகத்தில்? இதே ஒவ்வொரு காலேஜி, பள்ளி இப்படி சாபத்தீட்டா இது? இப்படித்தானே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? யாருமே எடுக்கலையே. அந்த பெண் எவ்வளவு நாளாக அது பாதிச்சு இருந்திருக்கும். சரி, நம்ம படிக்கணும் வைக்கணும்னு சொல்லி பொறுத்துக்கொண்டே இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே போய் தானே காவல்துறையை நாடி இருக்கு. இந்த நபருக்கு என்ன செய்யலாம்? இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? லாய்க்கற்றவன், இவனுடைய சர்டிஃபிகேட்டையே டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த வேலைக்கு உகந்த நபர் இந்த நபர் அல்ல அப்படின்னு சொல்லி வேலையை அனைத்தையும் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லாமல் எந்த இடத்திலுமே பணிபுரிய முடியாத அளவுக்கு அந்த பொறுப்பில் இருந்து அகற்றணும். அந்த உத்தரவை கோர்ட்டு, அரசாங்கம் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இனிமேல் இந்த மாதிரி வேலைகளை எவனும் செய்ய மாட்டான். முதல்ல அனைவருக்கும், இந்த தமிழக அரசுக்கும், அதாவது நீதிமன்றங்களுக்கும் இதை ஒரு வேண்டுகோளாக பொதுமக்கள் சார்பாக வைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.